ஹாய் இட்ஸ் லேடி பேர்ட் டைம். நான் எப்போதுமே சவுச்சவ் கூட்டு இந்த மாதிரி தான் செய்வேன். சவுச்சவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, தோல் சீவிட்டு. நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு சேர்த்துருக்கேங்க. பாசிப்பருப்பை உப்பு மட்டும் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, அது கூட சீரகம், அப்புறம் நறுக்குன சின்ன வெங்காயம், அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒன்று போட்டாலே போதுமானது, நல்லா தாங்க இருக்கும் கரெக்டாக. அது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சவுச்சவ் வெட்டி வச்சுருந்த சவுச்சவ் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகா தான் கண்டிப்பாக போடணும், அப்போ தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் மிளகாத்தூள் போடுறத விட பச்சை மிளகா போடுற டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா காய் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இது கூட சேர்த்து நல்லா ஓரளவுக்கு ட்ரை பண்ணி இறக்கிடலாம். ரொம்ப ட்ரை ஆக்கிடாதீங்க, ஏன்னா பாசி பருப்பு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிருங்க. இந்த அளவில் இறக்குனீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.